புதுவையில் சீமானுக்கு எதிராக போராடிய தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக திரையில் பார்க்கிறோம். சீமானை கண்டித்து அவர்கள் முழக்கங்களை எழுப்பி அங்கு போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களோடு செய்தியாளர் மகாராஜ பாண்டி இணைப்பில் இருக்கீங்க. கூடுதல் தகவல். கட்டாயம் தமிழ். நாம் தமிழர் கட்சியினுடைய ஆலோசனை கூட்டம் புதுச்சேரி நெல்லித்தோப்பில் உள்ள தனியார் மகாலில் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து, அதாவது நேற்று வடலூரில் நடந்த நிகழ்ச்சியில் பெரியார் குறித்து தவறாக பேசிய சீமான் அவர்கள் அதற்கான ஆதாரத்தை கொடுக்க வேண்டும் என்று கூறி புதுச்சேரி மாநில தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் திருமண மண்டபத்து அருகே உள்ள நெல்லித்தோப்பு சிக்னல் அருகே திரண்டனர். பின்பு அவர்கள் திருமண நிலையத்துக்கு செல்வதற்காக தயாரான நிலையில் இருந்தனர். போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் சீமானை கண்டித்து அங்கேயே போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சீமானுக்கு எதிராக கண்டன கோஷம் எழுப்பிய தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் சீமானினுடைய உருவப்படத்தை செருப்பால் அடித்ததால் திடீரென்று பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் அந்த கூட்டத்துக்காக திருமண மண்டபம் அருகே நாம் தமிழர் கட்சியினுடைய கொடியும் அமைக்கப்பட்டிருந்தது. அதையும் தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் பறித்து எறிந்ததால் ஒரு பதட்டமான சூழ்நிலை தான் ஏற்பட்டது. இதையடுத்து 100க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு குவிக்கப்பட்டு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்து கொண்டிருந்தனர். இது குறித்து, அதாவது சீமானுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டதாக தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் கண்டன கோஷங்களையும் எழுப்பி வருகிறார்கள். கொடிகளையும் பறித்து எறிவதாக நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு தகவல் கிடைத்தது. அவர்களும் தந்தை பெரியார் திராவிட கழகத்தை போராட்டம் நடத்தும் இடத்துக்கு வந்ததால் அங்கு ஒரு பெரும் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டது. இதையடுத்து போலீசார் இரு தரப்பினர்களையும் அங்கிருந்து அப்புறப்படுத்தும் போது கடும் தள்ளும் முள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டது. முதலில் தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் கைது செய்து அங்கிருந்து அவர்களை போலீசார் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றனர். இருந்தாலும் எங்களுடைய தலைவர்களை நீங்க எப்படி இது தவறாக பேசலாம் என்று ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி நாம் தமிழர் கட்சிகளும் முன்னேறி வந்தனர். அவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக அங்கிருந்து அப்புறப்படுத்தி நிகழ்ச்சி நடைபெறும், அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டம் நடைபெறும் தனியார் மண்டபத்துக்கு அவர்களை அழைத்து சென்றனர். இதனால் இந்த இடம் தற்போது எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அமைதியான முறையில் இருக்கிறது. இந்த போராட்டம் காரணமாக சுமார் 1 மணி நேரம் இந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழ்நிலையும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. இரு தரப்பினரையும் போலீசார் இங்கிருந்து அப்புறப்படுத்தி விட்டதால் தற்போது இந்த பகுதியில் மீண்டும் போக்குவரத்து இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறது. இருந்தாலும் எந்தவித அசம்பாவிதம் ஏற்படக்கூடாது என்பதற்காக நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டம் நடைபெறும் திருமண நிலையத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க. தமிழ். விவரங்களுக்கு நன்றி மகாராஜ பாண்டி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.